இன்னைக்கு நம்ம வருமுன் காப்போம் சீரீஸ்ல பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் பத்தினது. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஷீதா ஃப்ரம் அல்ஷாஃபி கிளினிக். ஸோ நிறைய பேருக்கு ஸ்கின் கேர் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் போட்டு ஸ்கின் டேமேஜ் ஆயிடுமா அப்படின்ற பயமும் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், நம்ம ஸ்கின் டைப் என்ன, எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியல. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் போட்டால் சென்சிட்டிவிட்டி ஆயிடுமா, ரிங்கிள்ஸ் வந்துருமா, டேமேஜ் ஆயிடுமா, எனக்கு எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் ஒத்துக்காது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கும் அப்படின்றது நிறைய டவுட் டிஎம்ஸ்ல டெய்லியும் நாங்கள் ரிசீவ் பண்றோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ அதுக்காகவே நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றது நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்றேன். ஸோ இதுல வந்து 200+ ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். உங்களுக்கு இதோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா டேரக்டாவே உங்களுக்கு அந்த 200+ ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து டிஎம் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஜஸ்ட் 4, 5, 6 நான் சொல்றேன். விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், ரைஸ் வாட்டர், ரெட்டினால் பேஸ்டு, அப்புறம் வந்து க்ளோ ஃபேஸ் வாஷ், ஏஹெச்ஏ பிஹெச்ஏ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கு, ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் இருக்கு, சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ், குளூட்டதயான் ஃபேஸ் வாஷ், விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கு, விட்டமின் சி ஜெல் இருக்கு, குளூட்டதயான் ஃபோமிங் இருக்கு, ஜெல் இருக்கு, ஹனி அண்ட் மலாய் ஃபேஸ் வாஷ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வாட்டர், ஹல்தி சந்தன் ஃபேஸ் வாஷ். இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கின். உங்களுக்கு வந்து ஸ்கின் டைப் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா, ஐ மீன் ஒரு கிளியர் பிக் அனுப்புனீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் சூட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன்.